அன்பான உள்ளங்களுக்கு வணக்கங்க. இங்கே கோர்ட்டில் வச்சு விஜயாவும் மனோஜும் அடித்து சொல்லிடுறாங்க, இவ ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரி, எங்களுக்கு இவ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னம்மா இவங்க வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வாழ வைக்காத வீட்டில் போய் நீ எப்படிம்மா வாழ முடியும், நீ எப்படியோ பொய் சொல்லி தான் வந்திருக்கீங்கிறது தெரியுது, பொய் சொல்லலைங்கிறதுக்கு ஆதாரம் காமிக்க மாட்டேங்கிற, ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா பிடிக்கலைங்கிறாங்கம்மா, என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது வேலைக்கெல்லாம் ஆகாதுமா அப்படிங்கிறார் நீதிபதி. அடுத்து இன்னொரு நாள் தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்து கீழே வர்றாங்களா, ரோஹிணியை பார்த்து மனோஜ் கத்துறாரு, இங்கே பார், உன் கூட நான் வாழ்ந்தேன்னா ஒரு நாள் நீ என் கூட வந்து நின்னேன்னா அன்னைக்கு நான் என் உயிரை விட்டுற வேண்டி, இது என் மேலே சத்தியண்டி அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. ரோஹிணிக்கு அள்ளு விடுது. என்ன மனோஜ் அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன பாவம் பண்ணிட்டேன் உன் மனசாட்சி தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அம்மா இப்போவும் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இவ என் வாழ்க்கையில் வந்தான்னா நான் உயிரை விட்டுருவேம்மா. இங்கே பார், கையில் நான் வச்சே இருக்கிறேன், அப்படியே அடுத்த நிமிஷமே நான் வாய்க்கில் போட்டுட்டு உசுரை மாச்சுக்குவேம்மா, எனக்கு வேணவே வேணாம், இவெல்லாம் ஒரு மனுஷி அம்மா, இவ ஜென்மத்தில் கேடுகட்ட கேவலமான ஜென்மமா அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், நான் உன்னை தெய்வமானு நினைக்கிறேன், ஆனால் என்னை இப்படி மதிக்காமல் இப்படி பண்ணுற, ஏன் நீ என்ன மதிக்கலாண்டி, நான் நல்ல வேண்டி, நீ ஒரு கேவலமான பிறப்பிடி, இன்னொருத்தன் ஐயோ நான் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளைய பெற்று ஐயோ ஐயோ எனக்கு வேணாம் ரோகிணி, இப்படிலாம் சொல்ல வைக்காத அப்படின்னு சொல்லி மட்டமாக கேவலம் பேசுகிறாங்க. போதும் போதும் மனோஜ், இனிமேல் நீயே என்னை வேணும்னு சொன்னால் நான் உங்ககிட்ட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை பொத்திட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அப்பாடா போயிடுவா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வரமாட்டா அப்படின்னு சொல்ல, அம்மா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் போதுமாம்மா அப்படின்னு கேட்கல, பரவாயில்லடா சூப்பராக சொல்லிட்டடா மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்லி கொடுத்ததை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறாங்க. அடுத்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தா சர்றன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. கார் யாருன்னு பார்த்தா, பார்த்து வர மாட்டியா அறிவில்லையா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன மேடம் என்ன காற்று போக்கில் நடந்து வரீங்க அப்படின்னு இறங்குறாங்க. கண்ணாடி கார் கதவை திறந்துட்டு பார்த்தா அது சிட்டியை பார்த்தோன்னா ரோஹிணிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் கோமா நீயா அப்படின்னு கேட்குறீங்க, என்ன சிட்டி வா சிட்டி, எப்போ வந்த ஜெயிலேருந்து, சாரி சிட்டி உன்னை நான் உள்ளார அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணுமா இந்த கட்டத்துக்கு, ஆனால் நீயான்னு கோமா கேட்குற அப்படிங்கிற பார்க்குறாங்க. சாரி சிட்டி அப்படிங்கிற, அந்த முத்து இப்படிலாம் பண்ணிட்டான், நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற, சரி சரி விடுங்க, அந்த சூழ்நிலை யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருக்கணும், அப்புறம் என்ன கதையெல்லாம் கந்தலாயும் போல இருக்கே, கேட்டேன் எல்லா விஷயமா அப்படின்னு சொல்ல, எல்லா விஷயம் தெரியுமில்ல, நான் சொல்லணுமா மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்போ எங்கே போயிட்டு வரீங்க, கோர்ட்டு பக்கத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கு, ஆமாம் அப்படின்னு நடந்தது பூரா சொல்கிறாங்க. உடனே சிட்டி என்ன பண்ணுறா, உங்களை வேணான்னு சொல்கிற அந்த ஆளை போய் ஏன் மேடம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய வேணாம், அந்த குடும்பத்தை பழி வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணும், நான் கூட மனோஜை மட்டும் விட்டுருவோன்னு நினச்சேன், ஆனால் அவன் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், கோர்ட்டில் வச்சு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, அவன் நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற சிட்டி பார்க்குறாங்க. அப்போ உங்ககிட்ட காசு பணமும் இல்லை, பணபலமும் இல்லை, பணபலம் இல்லை, உனக்கு எல்லாமே நான் இருக்கேன், உனக்கு இஷ்டமா அப்படிங்கிற, என்னது நீ வான்னு ஒருமையில சொல்கிற, ஆமாம் கட்டிக்க போகிற பொண்ணை நீ வான்னு பேசலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, சிட்டி என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்ல, என்ன ஏன் நான் மனுஷன் இல்லையா, என்கிட்ட எத்தனை கோடி இருக்குது தெரியுமா பேங்க் பேலன்ஸு அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அட்டே அப்பா 20 கோடிக்கு மேலே வச்சுருக்கானே, சாகிற வரைக்கும் நல்லா வாழலாம் போல இருக்கே, இவனும் நம்ம மேலே நமக்கு மரியாதை தான் கொடுப்பான், இவன் கூட வாழ்ந்துட்டு போகிறான், நம்ம வேணும்னு வரவனை விட்டுட்டு எதுக்கு அந்த மனோஜை போய் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சிட்டி நான் நாளைக்கு முடிவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ வேணாலும் முடிவை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், ஒரு பேக் சூட் கேஸ் எடுத்து கொடுக்குறான், இதில் 50 லட்ச ரூபா இருக்குது வச்சுக்கோங்க மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி, ஆமாம் உங்களுக்கு செலவுக்கு வேணாமா, கல்யாணத்துக்கு தாலி எடுக்கணும், அது எடுக்கணும், எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க, இதுவே இல்லைனாலும் நானே கூட எடுத்துகிட்டு வரேன், மண்டபம் புக் பண்ணி சூப்பராக கிராண்டாக கல்யாணம் பண்ணுறோம், அவன் மூக்கை உடைக்கிறோம், அடுத்த ஹேரிங்கில் வேணான்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி பார்க்குது, தூக்கி வாரி போடுது. சரி சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பெட்டியை வாங்கிட்டு போகுதுங்க இந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கிட்டக்க வராரு, டபக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. அப்படியே இது என்ன பண்ணுது, என்ன என்ன அப்படிங்கிற, என்ன ரோஹிணி பணப்பெட்டியாக வாங்கிக்கிட்டீங்க, என்னோட பாசத்தை வாங்கிக்க கூடாதா என்ன, ஒரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே தள்ளி லைட்டாக அப்படி விடுங்க சிட்டி, அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆஹா டே சிட்டி உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, சூப்பர் அரபியன் குதிரை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குது, அதிர்ஷ்டம் இல்லாதவன் அந்த மனோஜ், வேணான்னு சொல்கிறேன், நமக்கு கிடச்சிருக்கு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதான், ஆனால் ஒன்று நல்லா வச்சு வாழ வேண்டியதான் அப்படின்ட்டு போகிறாங்க சிட்டி. என்ன ஃப்ரெண்ட், இந்த சிட்டி வாழ்க்கையில் ரோஹிணி போய் சேர்ந்தா முத்து மீனாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.